இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு ப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ மேம். அதே மாதிரி நம்ம பேஜில் ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் ஜஸ்ட்டு ₹100 பேமெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஆரியில் பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ லெவல் இது மூணுமே கவர் பண்ணி நீட் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மேம். இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே நம்மளோட கிளாஸஸும் இதே மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்க்கும் பேட்ச் ஒர்க் அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸஸ். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் நான் ட்ரா பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக வரைஞ்சிக்கலாமா. எப்போவுமே நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் ஃபஸ்ட்டு அவுட்லைனில் ஜரி கொடுத்துருங்க. அந்த ஜரி எப்படி கொடுக்குறோம்னா இப்போ நம்ம கட்டோர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம், கிட்ட கொடுப்போம் மேம். அது மாதிரி தான் கண்டிப்பாக கொடுக்கணும். நிறையா பேர் கட்டோருக்கே ரொம்ப தூரமாக பண்ணுறீங்க மேம். ரெக்கார்டு ஒர்க்கில் கூட கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது மேம். ரொம்ப கிட்ட. அதே மாதிரி எப்போவுமே ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது என்ன மேம் சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். ஓவரால் ஃபுல்லாக ஒரு லேயர் கிடையாது, நான் டபுள் லேயர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிட்ட நான் போட்டுட்ருக்கேன்றது. இதே மாதிரி கிட்ட தான் போடணும். இதே மாதிரி இங்கனக்குள்ளே போட்டிங்க. இங்கனக்குள்ளே இப்போ ஷார்ப் எட்ஜஸில் வரணும்ல மேம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படியே திருப்பிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வராது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இந்த சைடு தானே இப்போ போகிறோம். அப்போ ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்குள்ளே ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா நல்ல ஷார்ப் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி குட்டியாக போடணும் மேம். டபுள் லேயரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பேட்ச் ஒர்க்கை பொறுத்தளவு நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறதை விட தனியாக இப்போ ப்ளைன் ப்ளவுஸ் கேட்குறாங்களா மேம், தனியாகவே பேட்சஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரி பேட்சஸ்னு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பேட்சஸ் வருதுன்னு சொல்லி. இப்போ நம்ம பண்ணுறோம்ல மேம், இதை மட்டுமே தனியாக ₹1500 ₹1800 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தனியாகவும் பேட்சஸாக ரெடி பண்ணி கண்டிப்பாக சேல் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் ஒர்க்கு வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கணும். யாருமே வந்து பார்த்தோன்னே பர்ஃபெக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக தான் போடுவீங்க. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு லேயர் முடிச்சுட்டேன், திரும்ப செகண்ட் லேயர் கொடுக்குறேன். செகண்ட் லேயர் கொடுத்துட்டு ஜிக்ஜாக் போட்டுட்டு தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணணும் மேம். ஏன் மேம் கட் ஒர்க் தான் ஜிக்வாக் போடுவோம்னா இப்போ நம்ம வந்து இது மட்டும் தான் நம்ம பேட்சஸ் சுற்றி இருக்கிறதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்க தானே போகிறோம். அதுலேயும் பிசுறு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், ஜிக்ஜாக் போட்டு தான் நம்ம எடுக்கணும். டபுள் லேயரில் உள்ள கிட்ட கொடுக்குறேன். நிறையா பேர் கேட்குறீங்க மேம், கொஞ்சம் வேகமாக ப்ளவுஸ் மார்க்கிங் அப்லோட் பண்ணுங்கள், ரொம்ப நாள் கிளாஸ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் கூட ஆகாது மேம். நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போயுமே ரெக்கார்டு ஒர்க் யாருமே ரெகுலராக சப்மிட் பண்ண மாட்டேறீங்க மேம். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் ப்ளவுஸ் மார்க்கிங் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நான் அடுத்தடுத்து போகிற ரெக்கார்டு ஒர்க்லாம் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் 12 ரெக்கார்டு ஒர்க்கையும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக கூட நான் உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தனியாக சென்ட் பண்ணி விடுறேன் மேம். ஸோ ரெக்கார்டு ஒர்க் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ப்ளவுஸ் மார்க்கிங் லேட் ஆகுது. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு டக்குன்னு ரெக்கார்ட் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா போதும் மேம். ஈஸியாக நான் வந்து முடிச்சிடலாம். பேட்சஸ் ஒர்க் இதில் அப்லோட் பண்ணிட்டேன் மேம். நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் வந்து உங்களை நான் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லுங்கள். அதையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுடுறேன். அதே மாதிரி மேம் நம்ம ஜிக்ஜாக் கொடுக்க சொல்கிறேன்ல, நிறையா பேர் எப்படி கொடுக்குறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் கொடுக்குறது அதே மாதிரி பாருங்கள். எந்த ஒரு ஒர்க்கையுமே நீங்கள் பொறுமையாக பண்ணால் தான் அதோட ஒர்க் வரும். இப்போ ஜிக்ஜாக் எப்படி கொடுக்குறீங்கன்னா முதல் ஜிக்ஜாக் இங்கே சரிங்களா. ஜிக்ஜாக்கில் முதல் ஸ்டிச் எங்கே போடுறீங்க, இங்கே. அடுத்த ஸ்டிச்சு இங்கே, அடுத்த ஸ்டிச்சு இங்கே, அடுத்த ஸ்டிச் இங்கே. 4 ஸ்டிச்சில் அதை கவர் பண்ணிடுறீங்க. இதுக்கு நம்ம ஜிக்ஜாக் போடாமே இருக்கலாமா. ஜிக்ஜாக்னா என்ன அப்படின்னா ரொம்ப அதையுமே நீங்கள் கிட்ட தான் போடணும். இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் 4 இதை போட்டு தானே எத்தனை இதில் கவர் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஜிக்ஜாக்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த பக்கம் மாற்றி போடுறோம். அதுக்காக இங்கனக்குள்ளே ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஆக்சுவலாக இங்கே தான் போடணும். அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து இழுத்து போடுவேன் அப்படின்னு கண்டிப்பாக போடக்கூடாது. கிட்ட போட்டால் தான் கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் மேம். இப்படி தான் போடணும். 1/4 இன்ச்சு கேப்பில் தான் போட்டு முடிக்கணும். அப்போ தான் அது பேர் ஜிக்ஜாக் மேம். அந்த கட் ஒர்க் நீங்கள் ரெக்கார்டு சப்மிட் பண்ணவங்களுக்கு நிறையா பேருக்கு நான் ரீடு கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அதோட ஒர்க் இருக்குல்ல மேம், அந்த அவுட்புட் வந்து சூப்பராக வரும். நம்ம ₹100 தான் படிக்கிறோம், ஏனாதானமாக படிக்கிறோம் அப்படின்றது எதுவுமே கிடையாது மேம். ரொம்ப அமௌண்ட் கட்டி படித்தவங்களோட ஒர்க்கோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கோட அவுட்புட் இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். இப்போ லாஸ்ட்டாக கூட பேபி கலாம் மேம் ஒர்க்கோட போட்டிருப்பேன், நான் ரெக்கார்டு ஒர்க் இமேஜ் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ₹100 சொல்லி கொடுத்தவங்களாம் எப்படி ஒர்க் போட்டிருக்காங்கன்னு. எல்லாரோட ஒர்க்குமே அப்படி இருக்கும்னு ஆசைப்பட்றேன் மேம். இதுக்குள்ளே எப்பவும் போல் என்ன போட்டு எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் ஃபுல்லாக டபுள் லேயரில் கொடுத்துட்டு ஜிக்ஜாக் கொடுத்துருக்கேன். இப்படி கிட்ட கொடுக்கணும்.
இந்த பேட்ச் ஒர்க்கை நான் ரொம்ப கலர் காம்பினேஷனில் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் மேம். இந்த நான் சொல்லியிருந்தேன் நான் பானி ஒர்க் பண்ணுவோம்ல, அது மாதிரி இதை வந்து செதற விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்களேன். நம்பர் 4ல் ஒயிட் பேர்ல் எடுத்திருக்கேன், நம்பர் 3ல் ஒயிட் பேர்ல் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ரெட் கலரில் ஆன்டிக் பீடில் நம்பர் 3ல் ரெட் கலர் எடுத்திருக்கேன், சுகர் பீடு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் ஸ்டோனு உங்களுக்கு தெரியல மேம், இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கீழே நார்மலாக சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கலாம் மேம், இது அங்கங்கே ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது எந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் எதுவுமே கிடையாது. இந்த கிறிஸ்டல் ஸ்டோனில் வந்து 4 மூலையிலுமே ஹோல் இருக்குது மேம். அதில் வந்து நான் 2ல் வந்து லாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரேண்டமாக எந்த இடத்துல பிடிக்குதோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மேலே ஒரு குட்டி நாட் போட்டுட்டு அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை ரேண்டமாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணால் போதும் மேம். இந்தந்த இடத்துலலாம் இல்லை, அந்த ஃப்ளவர் ஷேப்புக்குள்ளே உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அதே மாதிரி ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் ஒயிட் பால் எடுத்துருக்கலாம் மேம். அதே மாதிரி தான் உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கே ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரன்னிங் ஸ்டிச்சில் தான் மேம் கொடுத்து பண்ணுறோம். ஸோ ஒரு பீடு வந்து நீங்கள் மிஸ் பண்ணி கட் பண்ணாலும் அது எல்லாமே கட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்பர் 4 ஒயிட் பால் எடுத்துகிட்டு அதையும் அங்கங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமாக வந்து நிறையா பீட்ஸை மொத்தமாக நம்ம எடுத்து கையில் செதற விட்டால் எப்படி மேம் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் ஒர்க் இமேஜ் சொல்கிறோன்னு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆக வேணாம் மேம். அது நம்ம ஆல்ரெடி ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் பழகிருப்பாங்களா மேம், அவங்களுக்காக கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை மேம். நீங்கள் நார்மலாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணலாம். அதுக்கடுத்து நம்பர் 3 ரெட் கலரில் இருக்க ஆன்டிக் பீடே எடுத்து அதே மாதிரி ரேண்டமாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீட்ஸை வச்சு இடத்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கவர் பண்ண பிறகு மிச்சம் இருக்க இடத்துல சுகர் பீட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மேம். ரேண்டமாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்பர் 2 ஒயிட் பால் எடுத்து வந்துடுவோம். அதையும் அந்த ஃப்ளவருக்குள்ளே அங்கங்கே ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ரெட்டு வந்து ப்ரினாமினண்ட்டாக தெரியணும், நிறைய இடத்துல தெரியணுன்றதுக்காக ரெட்டு அந்த பால் இருக்கலாம் அதை மட்டும் நிறைய யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்கள் சாரியோட கலர் ஸ்கை ப்ளூ இல்லாட்டி க்ரீன் அது மாதிரி எதாக இருந்தாலும் அந்த ரெட்டுக்கு பதிலாக க்ரீன் கொடுத்து இதே மாதிரி பேட்சஸ் ரெடி பண்ணுங்கள் மேம். இந்த ஒரு பேட்சோட ரேட்டு ஆன்லைனில் 1800 மேம். இதே சைஸ் தான், 3க்கு 3, அதாவது 3 இன்ச்சஸ்க்கு 3 இன்ச்சஸ் கொடுக்குறது 1800 சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேட்சஸ் மட்டுமே தனியாக ரெடி பண்ணி விற்றாலுமே நம்ம அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் மேம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதுக்கு ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும். சும்மா ஏனோ தானே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே முடியாது மேம். நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ கொடுத்தது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஸ்டிச் கொடுத்துருப்பேன் மேம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒயிட் பால் ரெட் பால் அடுத்து சுகர் பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ரேண்டமாக ஸ்டிச் பண்ணுறேன். எங்கே கேப் இருக்கோ அங்கனக்குள்ளே இருந்து நீடில் தள்ளி கொண்டு வந்து வச்சு அப்படியே ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மேம். இதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ச்சஸ் வந்து அதிகமாக்க வேணாம் மேம். இப்போ நீங்கள் பேட்சஸாக சேல் பண்ண போகிறீங்கன்னா 3க்கு 3 கரெக்டாக இருக்கும். இன்ச் டேப்பில் 3க்கு 3க்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வர ஃப்ளவர் ஷேப்பை பின்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள் மேம். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எடுத்து பேப்பர் காப்பியில் ஆப்பில் போட்டு ட்ரேசிங் எடுப்போம். அதே மாதிரி எடுத்தால் இதை நான் வந்து இமேஜ் பண்ணேன். இது மாதிரி ட்ரேசிங்கில் A to Z டெக்னிக்ஸும் நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணுவோம் மேம். அதே மாதிரி இதை ஃபுல்லாக முடித்த பிறகு இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கட்டர், ஷார்ப்பான கட்டரை வச்சு தான் கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வந்தால் கட் பண்ணணும். ஏன் மேம் இப்படி கட் பண்ணுறீங்க, நார்மலாக கட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது மேம். அந்த ஷார்ப் எட்ஜஸ் நமக்கு கிடைக்கா போயிடும். அதே மாதிரி கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 பொறுமை வேணும் மேம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கட் பண்ணதில் ஒரே ஒரு நூலை கட் பண்ணால் கூட மொத்த பேட்ச் ஒர்க்கு வேஸ்ட்டாக போயிடும். ஏன் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக எண்ணாட் கொடுத்துருந்தாலும் நிறைய அதுக்கு வந்து எண்ணாட் கொடுக்காம ரன்னிங் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே கட் ஆகிடும். ஹேங்கிங்ஸ் இதில் கொடுக்குறேன் மேம். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். கீழேருந்து நீடில், நார்மல் நீடில் வந்து சுகர் பீட்ஸ் இன்க்ளூட் ஆகிற நீடில் 0.5 எடுத்துகிட்டு சுகர் பீடு ஒரு ரெட் பால் அடுத்து சுகர் பீடு வச்சு சுகர் பீட்ஸ் போட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துருங்க. இது வந்து ஹேங்கிங் மேம், இதோட நேம் மேம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது லென்த்தாக கொடுத்துருக்கலாம், அந்த சைடு இந்த சைடு குட்டியாக கொடுக்குறேன். அதே மாதிரி சுகர் பீட் எடுத்துகிட்டு இங்கே ரெட் பால் கொடுத்துடலாம். அடுத்து வந்து ஒயிட் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து எடுத்துடுறேன். இந்த பக்கம் அதே மாதிரி தான் கொடுப்பேன். இதே மாதிரி ஓவரால் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேக் சைடு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடு எப்பவும் போல் எண்ணாட் போட்டு எடுத்துருங்க. நார்மலாக வந்து கை ஊசிக்கு எண்ணாட் போடுவோம் மேம், அதே மாதிரி தான் போட்டு எடுத்துடுறேன். ஆனால் பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நூலாக இருக்குல்ல, இது அப்படியே வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சில்க் த்ரெட் பேங்கில் நம்ம யூஸ் பண்ணுற வேக் சீட்டில் இருக்கலாம், அதில் தான் இதை ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு B17 க்ளூ தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமா, நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ கிடையாது. B17 க்ளூ எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஓரத்தில் நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்க, சென்டரில் அங்கங்கே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும் மேம். அதே மாதிரி நம்ம கிளாஸில் ஆரி ஒர்க்,
சாரீ ட்ரேப்பிங், ப்ரூச் கிளாஸ், சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மேம். உங்களுக்கு எந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம். எல்லா கிளாஸஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் சூப்பராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் மேம். இப்போ பேச்சஸ் அப்படியே வேக் சீட்டில் ஒட்டின பிறகு அதே மாதிரி தான் நல்லா காய விட்டுட்டு, அப்போ அதை சொன்னேன் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன ட்ரிக்கு, வி ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்படி வி ஷேப்பில் கட் பண்ணணும். மேலே இருக்க ரவுண்டாக கட் பண்ண பிறகு நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் இருந்து வரணும். அப்போ தான் அந்த வி கிடைக்கும், அந்த ஷார்ப் எஜஸும் கிடைக்கும். இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும் மேம். எல்லா கிளாஸுக்கும் ஃபீஸ் அதிகமாக சொல்லுவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது மேம். ஆரி ஒர்க், சாரீ ட்ரேப்பிங் எல்லாத்துக்குமே ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் 100 ரூபா மட்டும்தான் மேம். ப்ரூச் ஒர்க், சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஆக்சசரி மேக்கிங் கிளாஸஸ்க்கு மட்டும் 199 கோட் பண்ணியிருக்கோம் மேம். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து டெய்லரிங் கிளாஸும் லான்ச் பண்ண போகிறோம் மேம். ஸோ எல்லா கிளாஸஸுமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் மேம். இப்போ பின்னாடி பார்த்தீங்களா, அந்த நூல் எதுவுமே தெரியாது, நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கடுத்து இதோட பேர் ஸ்டீலில் சாரீ பின் மேம். இதை அதே மாதிரி B17 க்ளூ அப்ளை பண்ணி நடுவில் பின் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மேம். அங்கனக்குள்ளே இல்லை கைக்கு, அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். இந்த பேட்ச் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது. அதே மாதிரி நம்ம கிளாஸில் எதில் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.